ஜெகதீஷ் பழனிசாமி என்னைக்கு போட்டீங்க? என்னைக்கு அவர் வந்து பதவி பண்ணாங்க? என்னைக்கு பதவி பண்ண யாருக்கு தெரியும்? அவர் பிறந்த நாளுக்கு பிறகு சொன்ன பிறகுதான் தெரியும். ஏன் புஷி ஆனந்த் துறையில 6 மணி நேரத்துல டெண்டர் க்ளோஸ் பண்ணாங்க, பிரச்சனை வந்த பிறகு அந்த டெண்டரை ஏன் கேன்சல் பண்ணீங்க? 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல 6 மணி நேரத்துல டெண்டர் க்ளோஸ் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பிரச்சனையான பிறகு இப்படியே பேசிட்டு நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன், நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Rajmahal Silks, Madurai. எப்பவுமே திமுக அதிமுக இந்த ஒரு கட்சிகள் தான் பிரதான கட்சிகளா இருக்கும். ஆனா இன்றைய காலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் இல்லாத தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. இந்த 2 மாதங்கள்ல தாவேகாவுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சி 2 மாசத்துல என்ன பண்ணீங்க? 717 டாஸ்மாக் கடையில 3 சொன்னீங்க. ஆர்டிஐ நான் எடுத்து காட்டுறேன். ஆர்டிஐ போட்டு கேட்டதில் 717 டாஸ்மாக் கடைகளை பற்றி விவரங்களை தர இயலாது. ஆர்டிஐ சொல்லுது, மாநில தகவல் உரிமை சட்டம் சொல்லுது 717 கடைகள் எந்தெந்த எண்கள் எந்தெந்த கடையை மூடுனீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா இல்லை. ரைட்டா? அப்ப எந்த தேதியில நீங்க எடுத்து காட்டுறீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காட்டுங்க. நான் என்ன சொல்றேன், முதல் தகவல் அறிக்கையில எந்த மாசம் போட்டதுன்ற முடிச்சிருக்கேன். நீங்க தகவல் உரிமை சட்டத்தில் போட்டது, தகவல் உரிமை சட்டம் ரிப்ளை பண்ணிருக்கு, அந்த பெட்டிஷன் தர இருக்கு, அது சொல்லிடுறேன். இன்னொன்னு இல்ல சார், ஒரே குறுக்கீடு ஆரம்பிச்சு ஒரு நாள்ல நீங்க போட்டீங்க. ஒரு நாள்ல போடல மேடம். 2 மாசத்துல என்ன நடந்துருக்கு மேடம்? நீங்க இம்ப்ளிமென்ட் பண்ண பிறகு தான் போடுங்க. இம்ப்ளிமென்ட் பண்ண ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸ்ல இத வந்து தவறான கருத்து. இல்ல யூ ஹேவ் டு அதுக்கு அப்புறம் இதே கேள்வி அமைச்சர் கிட்ட அப்ப கேட்டாங்க. நாங்க அந்த லிஸ்ட் வெப்சைட்ல போட்டுறோம்னு சொல்லி வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியாச்சு நம்பர்ஸ். இப்ப நான் உங்களுக்கு எடுத்து கொடுங்க. அது பிரச்சனை இல்ல. நான் அடுத்து சொல்றேன், பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பாலியல் வன்கொடுமை கேஸ் நடந்திருக்கு? ஸோ அதை பத்தி முதல்ல பேசணும்னு அவசியம் இல்லைங்க. அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டே போலாம். ஜூம் பண்ணுங்க. லிஸ்ட் காமிக்கறாங்க. இப்படி தான் கான்ஃபிடென்ட்டா போய் சொல்லுவாங்க. எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா போய் நான் முதல் கான்ஃபிடென்ட்டா போய் இல்ல நான் முதல் தகவல் இருக்கே எடுத்து காட்டுறேன். எப்ப போட்டுன்னு கேட்டேன். அது ரிலீஸ் ஆகி இந்த நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்குள்ள கேட்டா நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல நான் என்ன சொல்றேன், 717 கடை மூட்டோம். 717 கடை சார் 500 கடையை மூடுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் எந்த இடத்துலன்னு தெளிவா போட்டுருக்காங்க. எந்த மாவட்டத்துல எந்த நம்பர் கடை போட்டுருக்காங்க. இத இப்படி ஆர்கியூ பண்றேன். நான் ஆர்கியூ இல்ல இல்ல இது நான் அமைதியா சொன்ன பொய்க்கு மன்னிப்பு கேளுங்க. சொன்ன பொய்க்கு தான் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. தகவல் உரிமை சட்டத்துல அட என்ன லிஸ்ட்ல இருக்கு? நான் கேக்குறேன் இவங்களோட தனி செயலாளர் எத்தனை நாள் கழிச்சு ஜீவோ வெளில விட்டாங்க? ஜெகதீஷ் பழனிசாமி என்னைக்கு போட்டீங்க? ஜெகதீஷ் பழனிசாமி என்னைக்கு போட்டீங்க? என்னைக்கு அவர் வந்து பதவி பண்ணாங்க? என்னைக்கு பதவி பண்ணாங்க யாருக்கு தெரியும்? அவர் பிறந்த நாளுக்கு பிறகு சொன்ன பிறகுதான் தெரியும். அப்ப இந்த டிரான்ஸ்பரன்சி நடக்குதா? ஏன் புஷி ஆனந்த் துறையில 6 மணி நேரத்துல டெண்டர் க்ளோஸ் பண்ணாங்க, பிரச்சனை வந்த பிறகு அந்த டெண்டரை ஏன் கேன்சல் பண்ணீங்க? 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல 6 மணி நேரத்துல டெண்டர் க்ளோஸ் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பிரச்சனையான பிறகு இப்படியே பேசிட்டு நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன், நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்கள்ட்ட பதில் இல்லைன்னா அமைதியா தடுப்போம். அவர் பேசுறாரு, எந்த பத்திரிகையாளரும் சந்திக்கலன்னாரு, நான் அமைதியா உட்கார்ந்தல, என் டர்ன்ல பதில் சொல்லிட்டு இருக்கல, அவரு டர்ன் வரும்போது திருப்பி சொல்லுங்க, இவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லு, யார் வேணான்னா. அப்ப நான் என்ன சொல்றேன், புஷி ஆனந்த் துறையில 6 மணி நேரத்துல டெண்டரை க்ளோஸ் பண்ண பிறகு தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை. 6 மணி நேரத்துல டெண்டர் க்ளோஸ் ஆன பிறகு அந்த டெண்டரை ரத்து பண்றீங்க. ரைட்டு. இவங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு ஏபி வைஸ் ஏபி இப்ப போடுவாங்க. அரசு வழக்கறிஞர்கள் போட்டதுல 40 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வாங்கினாங்கன்னு தாவேகாவை சேர்ந்த பெண் வழக்கறிஞர், தாவேகா சார்ந்தவங்களே புகார். அப்ப மாவட்டம் முழுக்க இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களையும் நடந்துட்டு இருக்கு. கும்மிடிப்பூண்டியில இறந்து போன குழந்தைய எதுக்கு பொன்னேரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணோம்? 3 வயது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 3 வயது குழந்தை, சிங்கானூர்ல உள்ள 10 வயது பெண் குழந்தை. இதெல்லாம் யாருடைய ஆட்சி? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? அப்ப இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியது முதலமைச்சர். இப்ப ஊழல் ஒழிஞ்சிட்டுன்றாங்களே, இன்னைக்கு அவங்களுடைய கட்சியிலே ஊழல் நடக்குது. உங்களுடைய கருத்துக்கள் அப்புறம் ஆத்திமேம் 2 மாதங்கள்ல இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அவர் அத்தனை குற்றச்சாட்டுகளை அடுக்கி பேசுறாரு. உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? வெறும் நெகட்டிவா, அதாவது அவங்களா கிரியேட் பண்றது. இது அரசியலுக்கும் அது கவர்மெண்ட் எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லி கேட்டா, இவர் அரசியலை பத்தி பேசிட்டு இருக்காரு, தனிப்பட்ட கட்சி விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. கட்சி விஷயம் பாலியல் வன்கொடுமை வந்து பச்சை விஷயம், மின்சார தட்டுப்பாடு கட்சி விஷயம். இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லுங்க. பாலியல் வன்கொடுமைக்கு ஆக்ஷன் எடுக்கணுமா? இல்ல ஆக்ஷன் அவர் பேசின ஒவ்வொரு பதில் சொல்லி மின்
நிதி பற்றாக்குறை பத்தி என்ன பேசுறாங்க சொல்லுங்க. 2% ஒரு நிமிஷம் பேசிட்டாருன்னா அந்த விஷயம் இமிடியேட்டா தீந்துருமா இல்ல அதுக்கான ஆக்ஷன் எடுத்தா அந்த விஷயம் கேள்வி ஏன் பேசணும் அவர் ஏன் பேசணும் அவர் இல்ல சார் நான் வந்து பேசணும்ன்றது அவசியம் கிடையாது. என்ன நான் என்ன செய்யணும் அதை செய்கையில காட்டிக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த விஷயத்தை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதை விட காவல்துறையே அந்த பொண்ணுல அடக்கம் ரெண்டு பேர் பேசிங்க மேடம். நம்ம எழுந்து இல்ல அது என்ன சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு சொல்லுங்க விளக்கம் இல்ல சார் ஒண்ணு அங்க பேசுறாங்க காவல்துறை மேல நடவடிக்கை என்னங்க? கடந்த 5 வருஷம் ஆட்சியில எவ்வளோ வந்து கெட்டது நடந்ததோ அது அத்தனை இந்த 2 மாசத்துல மாத்திரணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. கண்டிப்பா முடியவே முடியாது. ஏன்னா அத்தனை லஞ்சம் அத்தனை ஊழல் அத்தனை என்னென்ன பண்ண முடியாதோ எல்லாத்தையும் பண்ணி தமிழ்நாட்டை வந்து நாசக்கேடா பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எங்க முதல்வர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் லஞ்சம் ஒண்ணு எங்கேயுமே வாங்குறது கிடையாது. நீங்க எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனாலும் லஞ்சம் வாங்குறது கிடையாது. இன்கேஸ் வாங்குறாங்கன்னு நீங்க புகார் அளிச்சா அதற்கான நடவடிக்கை இமீடியட்டா எடுக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா ஒண்ணு இல்ல ஒரு சின்ன கட்சியில ஒருத்தர் தவறு செஞ்சா கூட ஒழுங்கு நடவடிக்கையின் பேர்ல அவரை கட்சியில இருந்து நீக்கிறாங்க. டிஎம்கேல இருக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுதா? ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒழுங்கு நடவடிக்கை கட்சி சார்பில் எடுக்க முடியும். குற்றச்சாட்டுகளுக்கும் கேக்குறேன். சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படுதா? கண்டிப்பா எடுக்கறாங்க. கண்டிப்பா சட்ட நடவடிக்கை எடுக்கறாங்க. கடந்த 5 வருஷ ஆட்சியில பெரிய பெரிய ஊழல் முதலைகள் எல்லாம் வந்து இவங்களோட அட்வொகேட்ஸை வச்சு நிறைய விஷயத்துல காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட பதவி நீக்கம் பண்ணல. அரசில் இருந்த ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் சரி எம்பி இருந்தாலும் சரி அந்த பதவி நீக்கம் கூட இவங்க பண்ணது கிடையாது. ஆனா எங்க கட்சியில சொல்லுங்க அரசு வந்து வாதாடிச்சா இதெல்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் போய் ஓட்டு கேட்டாரு அணிலா வேலை செஞ்சேன்னு. அப்ப அது சொல்ல முடியுமா? உங்களுக்கு தப்பு இருந்ததுன்னா குமாரசாமியோடைய அந்த வர்டிக்டை எடுத்து வச்சுட்டு இதுல ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளின்னு போட்டிருக்கு. குமாரசாமி யாரு? எந்த வருஷம் நடந்தது கேஸ்? தீர்ப்புகள் எல்லாமே தெரியும். இல்ல நம்ம குங்கா கொடுத்த தீர்ப்பு என்ன? அத மேல்முறையீடு தானே குமாரசாமி என்ன குமாரசாமி கிட்ட மேல்முறையீடு தானே போனாங்க. செந்தில்குமார் ஒரு வருஷம் ஜெயில்ல இருந்தாரு. எங்க ஆட்சியை பிடிச்சு போட்டாங்க. நீங்க செந்தில்குமார் பிடிச்சு போட்டீங்க. ஒண்ணுமே கேட்காது. செந்தில் பாலாஜி டிவிஎஸ்சி வழக்குங்கிறார். அது தப்பு. பிபிஜி ராம்ஜி 100 நாள் வேலை திட்டத்தை தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் எதிர்த்து தீர்மானம் போட்டுச்சு. 40% வந்து தமிழ்நாடு மாநில அரசுகள் செலுத்தணும்னு. பேரையும் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு ஊரக திட்டம் எம்ஜிஎன் ரேகாங்கிறது பேரையும் விபிஜி ராம்ஜி விக்சித் பாரத் ஜி ராம்ஜி அந்த திட்டத்தின் பேரை மாத்தியாச்சு. போன வாரம் அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு அனுமதிச்சுட்டு அதனால 125 நாள் அந்த திட்டத்துக்கு பேர்ல வந்து மகாத்மா காந்தி பேர் இருக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்துல அவங்க வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி இருக்காங்க. அதையும் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி இருப்பாங்க. ஏன்னா சட்டமன்றத்துல வந்து மகாத்மா காந்தி பெயரை மகாத்மா காந்தி பெயர்ல தொடரணும்னு சொல்லி விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது தான் சொன்னாரு. இல்ல இல்ல சட்டமன்றத்துல போட்டுருக்காங்க. செயல்பாடுகள் குறைவா இருக்குன்ற குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லுங்க. மூடல எங்கேயுமே நிறைய அம்மா உணவகத்தை மூடி இருக்கோம். அதுக்கான மூடி இருக்கோம். 2 லட்சம் கோடி கடன் ஆயிருச்சு. இதனால நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இதெல்லாம் எங்க படிச்சாங்கன்னு தெரியல. வாட்ஸ்அப்ல படிச்சு வந்து ஓபனா உட்கார்ந்து பிரஸ்
லட்சுமி காட்டுங்க கொடுத்த காட்டுங்க நீங்க காட்டுற, காட்டுங்க காட்டு. ஜீவோ காட்டுங்க கவர்மெண்ட் ஜீவோ காட்டிட்டா நான் பேசல கவர்மெண்ட் ஜீவோ கவர்மெண்ட் ஜீவோ Okay, நாங்க மூணு காட்டுறேன், காட்டுங்க காட்டுறேன். 2 லட்சம் கோடி கடன் கவர்மெண்ட் வந்து மூடுது அண்ணா அம்மா உணவத்தை திமுக பேர்ல சொன்ன ஜீவோ எடுத்து காட்டிட்டாங்கன்னா நான் பேசல நீங்க இதோட பேசாம போயிடுறீங்களா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாம எதை எதிர்த்தோமோ NEP-யோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஆப் இந்த ஐடி கார்டு கொடுக்குறாங்களே அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அதுக்கப்புறம் CBSE-ல ஹிந்தி ஆனா அது அதிகாரப்பூர்வமா இன்னும் இல்ல சொல்லல அது அமைச்சர்கள் பேசிட்டாங்க அமைச்சர்கள் எல்லாரும் பேசிட்டாங்களே அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லிட்டாரு. நாங்க அக்செப்ட் இல்ல பண்றோம் ஐடி கார்டு பத்தி சொல்லி ஐடி கார்டு ID card தான் மேடம் அதெல்லாம். NEP-ல ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க ஸ்டெப்ல NEP-ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு ஆப்பர் மாதிரி இருக்கலாம் தான் சொல்லுவாங்க. ஆப்பர் மாதிரி இல்ல ஆப்பர் தான் ஆப்பரே தான். இல்ல அதே ஆப்பர் ஆப்பர் மாதிரி தான். இல்ல இல்ல, அதே ஆப்பர் தான். மறைமுகமா நீங்க BJP பிஜேபியோட எல்லா விஷயங்களையும் NEP-னா எடுத்து படிச்சு வந்து நாங்க பேசுங்க காங்கிரஸ் கூட கூட்டணி நாங்க வச்சு எப்படி BJP NEP-னா எடுத்து படிச்சு வந்து பேசுங்க ஏதாவது தெரிஞ்ச பேசுங்க தெரியாம நீங்க சும்மா எவ்வளவு உட்காருங்க. படிச்சிருக்கீங்க ஆமா, பாப்பா? NEP-னா NEP-னா இல்லக்கா, explain நீங்க பண்ணுங்க. எது- எதை வச்சு NEP-னா நீங்க என்ன? பா- நான் எதை வச்சு NEP-னா என்ன? நீங்க NEP-னா எதை என்ன? வச்சு நீங்க NEP-னா என்ன? பாஜக சொல்லுங்க நீங்க NEP-னா என்ன சொல்லுங்க BJP நேஷனல் எஜுகேஷன் பாலிசில ஆர்டிகல் ஒரே ஒரு ஆப்பர்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிறைவு நான் செஞ்சு சொல்றேன் அப்ப மறைமுகமா நீங்க பிபிஜி ராம்ஜி அனுபவிச்சிட்டீங்க ஆப்பர் அனுபவிச்சிட்டீங்க மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டங்களையும் நீங்க மறைமுகமா அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இவர் விஜய் எதை பொய்யா பேசுவாரோ இப்ப கரூர்ல போய் என்ன பொய்யெல்லாம் பேசுனாரோ அதே மாதிரி பொய்களா பேசி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுங்க ஆனா மக்கள் ரொம்ப நாள் ஏமாறதுக்கு தயாராக Behind Woods in Face Off the Digital Debate Show. Title sponsor பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ் உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai.